ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் லிடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஏஐ பேஸ்டு ஆட்டோ ட்ரைனிங் சாஃப்ட்வேரை பத்தி தான். ஸோ நம்மளுடைய ஏஐ பேஸ்டு ஆட்டோ ட்ரைனிங் சாஃப்ட்வேர் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய வீடியோ லிங்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்துக்கோங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க நாம அந்த ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 டேஸ் ஆயிருச்சு. ஸோ கரண்ட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஃப்ளோட்டிங் போயிட்டு இருக்கு, அதுக்கு நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பற்றியான ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ அது ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெரிவ்ல இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கிரிப்டில் தான் வந்து ட்ரேட் பண்ணும். அதை நீங்க எந்த விதமான மேனுவல் இன்டரப்ஷன்ஸும் அல்ல செமி ஆட்டோமேஷனாவும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இது. ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி டூல் நீங்க வாங்கி உங்களுடைய எம்டி ஃபைல இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டடா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். பட் அதுக்கு என்ன மாதிரியான கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னாக்கா, ஸோ நான் சஜஸ்ட் பண்றது ஒரு நியர்பை ஒரு $3,000 நீங்க வந்து பார்த்தா வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஈவன் நானுமே என்னோட அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா $1,000 வந்து பார்த்தா போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தா ஃபண்டு நான் டாப் அப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வந்து தேவைப்படல. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தா கம்மியா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, ஃப்ளோட்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்க டாப் அப் பண்ணிக்க வேண்டிய அவசியமா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பார்க்கலாம். இதே போல டெரிவ்ல இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கிற பட்சத்தில் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுதா, நீங்க ஏதாவது ப்ராக்டிக்கலா டிஃபிகல்ட் ஏதாவது ஃபேஸ் பண்றீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இல்ல உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுலேயே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கூட உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய சாஃப்ட்வேரை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல் ஆக்சுவலா எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ரெகுலரா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டது 27/9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா அக்கௌண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டு அன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 27ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 27ஆம் தேதி 9th மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டூல் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட கேபிட்டல் வந்து $1,000 தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் நான் முன்னாடி சொன்னது போல சஜஸ்டபிள் கேபிட்டல் $3,000. பட் என்னோட டூலை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் 1000ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி இன்கேஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டாப் அப் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் நியர்பை $2,131 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா $1,000 தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் நான் டாப் அப் பண்ணல. என் அக்கௌண்ட்ல இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $1,900. ஸோ என்னோட கேபிட்டல் நான் வந்து வெளியில போட்ட கேபிட்டல் வெளியில எடுத்துட்டேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட்லயும் ஒரு நியர்பை ஒரு $900 நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணி வெளியில எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ டோட்டலா இது வரைக்கும் $1,900 நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்ல என்னோட அக்கௌண்டோட பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,231 ஸ்டில் என் அக்கௌண்ட்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் எடுத்து மேக் பண்ண ப்ராஃபிட்ல தான் இப்போ என் டூல் வந்து ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரி காமிக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து கரண்ட்ல என்ன ஃப்ளோட்டிங் ஓடுது அப்படின்னு காமிங்க அப்படிம்பீங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ஓடுறதையும் நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா காமிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டிங் இப்போ எனக்கு வந்து கரண்ட்ல பாத்தீங்கன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 எனக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய டூல் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டூல்ல தான் 3 பேர்ல தான் வந்து ட்ரேட் எடுக்கும். ஸோ ஸ்டெப் இன்டெக்ஸ், இன்னொன்று வந்து கிராஸ் 500 இன்டெக்ஸ், இன்னொன்று வந்து பூம் 1000 இன்டெக்ஸ். இந்த ஒரு 3 பேர்ல நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ட்ரேட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்ல எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு $20 எனக்கு வந்து மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்ல என்னோட ஈக்விட்டி வந்து 1210. ஸோ யூஸ் பண்ணியிருக்க மார்ஜின் ரொம்ப அப்நார்மலான வால்யூம்ஸ் எல்லாம் நம்மளுடைய டூல் எதுவுமே எடுக்காது. மினிமமான வால்யூம் தான் எடுத்துட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயான மெத்தட்ல தான் ட்ரேட் ஆகும். பட் நான் சொன்னது போல வந்து பார்த்தா மார்க்கெட்
இதை ட்ரெண்டில் போகும் பொழுது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். ஸோ ட்ரேட்ஸும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பொசிஷன்ஸ் ஹோல்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப லாங் பீரியட் உங்களுக்கு வந்து சைடு வேஸ்லேயே போகுது அப்படின்னு அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ மேபி அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரா டவுன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சேஃபர் சைடுக்காக வந்து ஃபண்ட் டாப் அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். பட் எனக்கு நான் போட்டதுல இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான சூழ்நிலையும் வரல. நான் போட்ட அந்த இனிஷியல் போட்ட $1000 தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல கரண்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போயிட்டு இருக்கு நான் சொன்னது போல நியர்பை எனக்கு லாஸ்ட் மந்த் மட்டும். ஸோ லாஸ்ட் மந்த் இல்ல சாரி, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50ல இருந்து 55 டேஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நியர்பை ஆக்சுவலா. ஸோ டோட்டலா $2131 எனக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுல எந்த விதமான பெரிய லெவல் ஃப்ளோட்டிங்ஸ் இல்லை, $20 தான் ஃப்ளோட்டிங். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து 200% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொல்றது இந்த ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணும் பொழுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா பர் மந்த்துக்கு வந்து $1000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $500 வந்து பாத்தீங்கன்னா ஷோரா கண்டிப்பா எடுக்கும். இன்கேஸ் $500 உங்களுக்கு ரீச் ஆகல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூலோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ பட் அது ஒஸ்ட் சினாரியோ, அதுக்கான சான்சஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் நடந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு $1000 பர் மந்த் வந்து மேக் பண்ணுது. எனக்கு இப்ப எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1000 விட அதிகமாவே இருக்கு. பட் எனக்கு வந்து என்னன்னா இந்த பீரியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரேட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் எனக்கு மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக் பண்ணியிருக்க ப்ராஃபிட் வந்து ஒரு $50 எனக்கு வந்து பார்த்தா மேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு $50 எனக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ நேத்தி பீரியட் பார்த்தோம் அப்படின்னாக்க நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு $110 எடுத்திருக்கு. நேத்திக்கு மட்டும் $110 வந்து தான் மேக் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th. ஸோ 8th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $33 எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஓரளவுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நமக்கு மேக் பண்ணிட்டு இருக்கும். பட் நீங்க ஆவரேஜா பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லாஸ்ட் வீக் நீங்க பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் சாரி லாஸ்ட் வீக் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் தான் வருது உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் வீக் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேசிட்டு சண்டே டேட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈவன் நான் லாஸ்ட் வீக்ல வந்து போடுறேன். லாஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டேஸில் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தா ஒரு $333 எனக்கு வந்து பார்த்தா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. சரிங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு தெளிவாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லது எனக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.